بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமையான அல்லாஹுடைய நல்லடியார்களே, சென்ற பாடத்தில் நாம் ஜபர் அல்லது ஃபதஹ் உடைய பாடத்தை பார்த்தோம். இந்த பாடத்தில் நாம் ஜேர் அல்லது கசர் உடைய பாடத்தை பார்க்க போகின்றோம். அதாவது ஜபரு ஜேர் என்பது அரபிய மொழி கிடையாது. ஜபருக்கு ஃபதஹ் என்றும் ஜேருக்கு கசர் என்றும் அரபி மொழியில் அழைக்கப்படும். சரியா? இப்போ நம்ம பாடத்துக்கு போவோம், கவனிங்க. அலிஃப், அலிஃப்க்கு கீழே ஜேர் போட்டா இ, பா, பாக்கு கீழே ஜேர் போட்டா பி. அடுத்தது தா, கீழே போட்டா தி, சா, சி, ஜீம், ஜி, ஹா, ஹி, ஹா, ஹி, தால், தி, ذال, ذي، را، ري، زا، زي، سين، سي، شين، شي، صاد، صي، لواد، لي، طا، طي، لا، لي، عين, கீழே கோடு போட்டா ரி, غين، غي، فا، في، قاف، قي، काफ, की, लाम, ली, मीम, मी, नून, नी, वाव, वी, हा, ही, हमजा, இ, யா, இ. நல்லா கவனிச்சிங்க. இது அலிஃப்க்கு மேலே ஜபர் போட்டு எப்படி ஆ, பா, தா அப்படி கட்டையாக ஓதணுமோ அதே மாதிரி தான் இதையும் இ, பி, தி அப்படி சொல்லி கட்டையாக ஓதணும். இ, பி நீட்டிடக்கூடாது, அது வேற பாடம். சரியா? ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாமே கட்டையாக ஓதக்கூடிய சத்தங்கள் தான் அதில்.